ரெஸ்லிங் கிங் தமிழை பார்க்கும் எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கும் நம்ம சேனலில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக ரோமன் ரெயின்ஸோட ரிட்டனை பற்றின ஒரு மிகப்பெரிய அப்டேட் மற்றும் தமிழ் கமெண்ட்ரியை பற்றின ஒரு அப்டேட் வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் சேனலுக்கு வந்திருக்கோங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தினமும் போடுற ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ஏன் கிட்ட நிறைய ஃபேன்ஸ் கேட்ட கேள்வி என்னென்னா, ப்ரோ நாங்கள் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்கில் தமிழ் கமெண்ட்ரி பார்ப்போம், ஆனால் இப்போ தமிழ் கமெண்ட்ரியை பார்க்க முடியலை, ஏன் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் சோனி லீவில் தான் அதிகமாக பார்ப்பேன், ஏன்னா எனக்கு டைம் கிடைக்காது. பட் ஆனால் நிறைய டிவி ஆடியன்ஸ் இருக்கிறீங்க, அவங்கெல்லாம் டிவியில் தான் பார்ப்பீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறதுனால சரி இந்த தமிழ் கமெண்ட்ரி ஏன் போடலை அப்படின்னு கேட்கும்போது, ஏப்ரல் 1 சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க்குக்கும் டபிள்யூபிள்யூக்குமான இடையில் இருக்கிற அந்த கான்ட்ராக்ட் முடியுது. ஸோ அவங்களும் பார்த்தீங்கன்னா அதாவது டிவியிலையாச்சும் டெலிகாஸ்ட் பண்ணதுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணாங்க. பட் நான் முடியலை. நெட்ஃப்ளிக்ஸ் சட்டன் ரைட்டாக சொல்லிட்டாங்க, நாங்கள் ஒன்லி நெட்ஃப்ளிக்ஸில் தான் ரிலீஸ் பண்ணுவோம், டிவிலலாம் கிடையாது, டிவி எரா இஸ் ஓவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இதனால் பார்த்தீங்கன்னா வேறு வழியே இல்லாமல் இப்போது தமிழ் கமெண்ட்ரியை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தமிழ் கமெண்ட்ரி மட்டும் இல்லை, ஹிந்தி, இதை தவிர்த்து தெலுங்கு எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா டோட்டலி ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலி இது ஒரு மிகப்பெரிய அடி தான். ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் ஒரு சில பேர் தமிழ் கமெண்ட்ரி பார்த்தாலும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் கமெண்ட்ரி பார்ப்போம். ஆனால் அந்த சைடு ஹிந்தி சைடெலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிந்தி கமெண்ட்ரிக்காகவே பார்த்தீங்கன்னா ரெஸ்லிங் பார்க்குற ஆடியன்ஸ் ரொம்ப அதிகமாக பேர் இருக்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹிந்தி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஹிந்தியை வச்சு நிறைய மார்க்கெட்டிங் கிடச்சிது. இப்போது இந்த எல்லாமே ஸ்டாப் ஆனதுனால மார்க்கெட்டிங் பார்த்தீங்கன்னா டபிள்யூபிள்யூக்கு இந்தியாவில் டவுன் ஆக வாய்ப்பு இருக்குது. அண்ட் காய்ஸ், இன்னொரு விஷயமும் இருக்குது. நெட்ஃப்ளிக்ஸில் மேபி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் டெலிகாஸ்ட் பண்ணும்போது இந்தியன் லாங்குவேஜை சப்ளிமெண்ட்ரியாக கொடுக்கலாம். அதாவது கமெண்ட்ரியை போட்டு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆடியோ சார்ஜ் பண்ணுற மாதிரி கூட அவங்க வைக்கலாம், அதுக்கான சான்ஸும் இருக்குது. ஸோ அது நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். பட் ஆனால் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்க செய்திப்படி இதுக்கப்புறமா இந்த கமெண்ட்ரி விஷயத்தை பார்க்க முடியாது. ஏப்ரல் 1 வரைக்கும் சோனி ஸ்போர்ட்ஸ் நெட்வொர்க் கிட்ட தான் டபிள்யூபிள்யூ இருக்க போது. மேபி அது வரைக்கும் தமிழ் கமெண்ட்ரியை போடலாம் அப்படின்னு நினச்சாங்கன்னா இந்த வாரம் நடக்க போகிற ராஸ் மேட்டோனா நம்ம தமிழ் கமெண்ட்ரியை பார்க்கலாம். போன வாரம் நடந்து முடிஞ்ச ராஸ் மேட்டோனையே தமிழ் கமெண்ட்ரி போடலை அப்படிங்கிற மாதிரி சில ஃபேன்ஸ் என் கமெண்டில் சொன்னாங்க. நான் அது எனக்கு தெரியல போட்டாங்களா போடலையான்னு. பட் ஆனால் இதுக்கப்புறமா போடுறது அப்படிங்கிறதுக்கு ரொம்ப பெரிய கேள்விக்குறி தான். அப்படி போட்டாலும் ஏப்ரல் 1 வரைக்கும் தான் போடுவாங்க, அதுக்கப்புறம் கிடையாது. அதுக்கப்புறமா வழக்கம் போல் மிந்தி எப்படி ஆங்கிலத்தில் நம்ம ரெஸ்லிங் பார்த்தோமோ அதே மாதிரி தான் ஆங்கிலத்தில் பார்க்கணும். அடுத்த செய்தியை பார்க்கலாமா? ஒட்டுமொத்த ரோமன் ரெயின்ஸுடைய ரசிகர்களுடைய கவனமும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராக் எதிர்நோக்கி போயிருக்குது. ஏன்னா இந்த வருடம் ரெஸ்ல்மேனியாவில் ரோமன் ரெயின்ஸுக்கு சிங்கிள்ஸ் மேட்ச் இல்லை, அவர் செத் ராலின்ஸ் கூடயும் சிஎம் பங்கு கூடயும் ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச்சில் தான் விளையாடுவார் அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய நியூஸ் போயிட்டு இருக்குது. இது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படி ஒரு வேளை இவங்க 3 பேருக்குள்ள ஒரு ட்ரிபிள் த்ரெட் மேட்ச் நடக்குதுன்னா கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட் ராக் ரிட்டர்ன் ஆவார் அப்படிங்கிறது ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனால் ஆக்சுவலி ரூமர்ஸ் அடிப்படையிலும் சரி, அப்டேட் அடிப்படையிலும் சரி, நாளைக்கு ரோமன் ரெயின்ஸ் வராரு அப்படிங்கிற செய்தி இல்லை. இது முழுக்க ஃபேன்ஸ் மேடோடைய செய்தி தான். நானும் ஒரு ஃபேனாக எதிர்பார்க்குறேன். ஏன்னா நாளைக்கு நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வருவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்குது. அண்ட் நாளைக்கு மேபி எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் செத் ராலின்ஸ் வின் பண்ணதுக்கான வாய்ப்பு இருக்குது. மேபி ரோமன் ரெயின்ஸ் ரிட்டர்ன் ஆகிற நேரத்தில் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி செத் ராலின்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. எதுக்கு செத் ராலின்ஸ் வின் பண்ணணும்னா, ராயல் எலிமினேஷன் சேம்பரில் பார்த்தீங்கன்னா இவர் தான் இவரை எலிமினேட் பண்ணார். அதே மாதிரி ஒரு ராய் எபிசோட்லையும் பார்த்தீங்கன்னா சிஎம் பாக தான் செத்தை எலிமினேட் பண்ணார். ஸோ செத்தை பார்த்தீங்கன்னா தொடர்ந்து தோக்க வச்சு வீக்காக காட்ட மாட்டாங்க, ஏதாவது ஒன்று பார்த்தீங்கன்னா டாமினேட்டாக காட்டுவாங்க. அந்த வகையில் இந்த மேட்ச்சில் செத் ராலின்ஸ் வின் பண்ண வாய்ப்பு இருக்குது. அண்ட் காய்ஸ், இன்னொரு விஷயம் இருக்குது. இது ஒரு ஸ்டீல் கேஜ் மேட்ச்சு. இந்த மேட்ச்சில் 1 2 3ன்னு சொல்லிட்டு பின்ஃபால் பண்ணி தான் வின் பண்ணணும்னு இல்லை, ஸ்டீல் கேஜை விட்டு வெளியே வந்தாலே வெற்றியாளர். ஸோ அதனால் ரோமன் ரெயின்ஸ் வராட்டாலும் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் செத் ராலின்ஸ் வின் பண்ணதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பட் இருந்தாலும் நாளைக்கு நடக்க போகிற மண்டே நைட்டோட மெயின் இவெண்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ஒட்டுமொத்த ரசிகர்களுடைய எதிர்பார்ப்பு நாளைக்கு ரோமன் ரெயின்ஸ் வருவாருன்னு. ஸோ ரோமன் ரெயின்ஸ் வந்தால் எப்படி இருக்கும், வராட்டா உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும். சரி, நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்த செய்தியை பார்க்கலாமா? 2018க்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவை விட்டு கொஞ்சம் ஒதுங்கி இருந்தவர் தான் பில் கோல்ட்பர்க்.
ஆனால் இப்போ சமீபத்தில் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் வந்து என் சோஷியல் மீடியாவை ஆக்டிவேட் பண்ணிட்டேன், இதுக்கப்புறமா பழையபடி ட்விட்டரில் ஆக்டிவாக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு பில் கோல்ட்பர்க் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அவர் 2018 கடைசியில் WWE இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த ஆக்டிவ் பேஜில் இருந்தார். ஸோ அவருக்கு பெருசாக பார்த்தீங்கன்னா சோஷியல் மீடியாவில் இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால அப்படியே குயிட் பண்ணிட்டு போயிட்டாரு. இப்போ மீண்டும் நான் சோஷியல் மீடியாவுக்கு வந்திருக்கிறேன் அப்படிங்கிறத கோல்ட்பர்க் ஒரு ட்வீட் மூலியமாக தெரிவிச்சிருக்காரு. அடுத்த செய்தியை பார்க்கலாமா? ரஸ்லிங் இண்டஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமராக்கு ஒரு புது பேரை கொடுத்துருக்குறாங்க. அதுதான் ஒஸ்ட் யுனைடெட் சாம்பியன் ஆஃப் த ஹிஸ்டரி அப்படிங்கிறது. யூஎஸ் சாம்பியன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது ஜான்சனா, டீன் ஆம்புரோஸ் அண்ட் பாபி லாஸ்லி, ஷேமஸ் அண்ட் இந்த மாதிரி இது வரைக்கும் யூஎஸ் சாம்பியன்ஷிப் வின் பண்ணதில்ல. இந்த மாதிரி பல லெஜண்ட் ரெஸ்லர்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த யூஎஸ் சாம்பியன்ஷிப் லிஸ்ட்டில் இருப்பாங்க. அந்த வகையில் இதுக்கு முன்னாடி யுனைடெட் சாம்பியனாக இருந்த சின்ஸ்கே நாகமோரா இருக்கிறதுலேயே ஒஸ்ட்லேயே நம்பர் 1 ஒஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னு எனக்கு தோணுது. ஏன்னா இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை யுனைடெட் சாம்பியன்ஷிப்பை சின்ஸ்கே நாகமரா வச்சுருந்துருக்காது. பட் ஆனால் அதை விட கேவலமாக இந்த தடவை இருந்திருக்கு தான். ஏன்னா நவம்பர், டிசம்பர், ஜான்வரி, பிப்ரவரி இப்போ மார்ச்சில் தானே டைட்டில் மாறி இருக்குது. கிட்டத்தட்ட 4 மாதம். அப்படி பார்த்தா 120 நாள் கிட்ட அவர் யுனைடெட் சாம்பியனாக இருந்திருக்காரு. அந்த 120 நாளில் அவர் சாம்பியன்ஷிப்பை கொண்டு வரவே இல்லை அப்படிங்களா? ஆமாப்பா, அவர் அந்த சாம்பியன்ஷிப்பை கொண்டே வரல. இப்போ நம்ம டிசம்பர் மாதத்துலாம் பார்த்தீங்கன்னா LA Knight கூட தான் போயிட்டு இருந்தார். நோ டைட்டில் சேஞ்சிங்கு. அது டைட்டில் வின் பண்ணதுக்கப்புறமா ஸ்மாக்டவுனுக்கும் வரல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது, அவர் ராயல் ரம்பில் கூட நான் அதில் தான் பங்கேற்கிறேன்னு சொல்லிட்டு ப்ரொமோ கட் பண்ணிட்டு போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா எலிமினேஷன் சேம்பருக்கு வரல, அப்புறம் ஸ்மாக்டவுனில் தோற்று போயிட்டார். ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒஸ்ட் யுனைடெட் சாம்பியன்னா அது சின்ஸ்கே நாகமோரா தான் போல இருக்குது. WWE பார்த்தீங்கன்னா சின்ஸ்கே நாகமோராவை எதுக்கு சாம்பியன் ஆக்குறாங்க, எதுக்கு மீண்டும் LA Knight கொடுத்தாங்கன்னு தெரில. பட் ஆனால் இதுக்கப்புறமா யுனைடெட் டைட்டில் கொஞ்சம் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்குன்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா LA Knight பொறுத்த வரைக்கும் ஒரு ஃபுல் டைம் ரெஸ்லர், அதாவது ஃபுல் டைமராக எப்போவுமே அவர் WWE வந்து காட்டுறாங்க, எல்லா ஸ்மாக்டவுன்லையும் காட்டுறாங்க. அப்போ யுனைடெட் டைட்டில் அவர்கிட்ட இருக்கும், டைட்டிலுக்கான மதிப்பும் இருக்கும். அந்த வகையில் சொல்கிறேன். உங்கள் எல்லாருக்குமே சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட் அப்படிங்கிறத பற்றி தெரியும். இப்போ WWE பார்த்தீங்கன்னா இந்த மே மாதம் நடத்த போகிறாங்க. இதே மாதிரி டிசம்பர் மாதம் வந்து ஒரு சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டை 13ஆம் தேதி நடத்த போகிறாங்க. இந்த 2 விதமான சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்டிலும் ஜான்சனாவை பார்த்தீங்கன்னா WWE வந்து அஃபிஷியலி கன்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. இது உண்மையிலேயே ஒரு பெரிய விஷயம் தான். ஏன்னா WWE பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் ரசல்மனியாக்கு அப்புறமா ஸ்மாக்டவுனில் வந்து அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. மே ஜூன் மாதத்தில் அட்வர்டைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர்த்து மே மாதத்தில் நடக்க போகிற சாட்டர்டே நைட் மெயின் ஈவெண்ட்லையும் ஜான்சனாவை அட்டெண்டன்ஸ் பண்ண வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு சந்தோஷமான விஷயம் தான். இந்த 2025 பல எபிசோடுக்கு ஜான்சனா வராரு. அதில் நிறைய எபிசோட இப்போவே WWE வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜான்சனா வராருன்னு. இதை வச்செல்லாம் பார்க்கும்போது மேபி அண்ணன் சாம்பியன் ஆக வாய்ப்பு இருக்குதா இல்லையா வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான ரெஸ்லிங் செய்திகள் சிம்பிளாக அவ்வளோதான். நாளைக்கு ரா நடக்குது. ரா ரிவ்யூவில் உங்களை சந்திக்கிறேன். அண்ணதான் உங்கள்கிட்ட இருந்து விடைபெறுகிறது நான் உங்கள் ரகுமான்.